அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏரல் பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏரல் பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது. ஏரலை இணைக்கிற இந்த பாலம் மிகவும் சேதமடைந்து விட்டது. போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. 3 இடங்களில் பாலத்தை ஒட்டு 3 இடங்களில் அணுக்கு சாலைகள், 3 இடங்களில் சுத்தமாக அவைகளெல்லாம் அடித்து போய்விட்ட ஒரு சூழ்நிலை. நேற்று முந்தைய தினம் தான் மக்களே ஊரில் வர முடிந்தது. வெளியிலிருந்து அமைச்சராக இருக்கிற நானும் உள்ள வர முடிந்தது. நேற்றைய தினம் பார்வையிட்டு நேற்று இரவு இன்று பகல் என்று பாராமல் ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்டிருக்கிற தொழிலாளர் வைத்துக் கொண்டு பொறியாளர் வைத்துக் கொண்டு இந்த தற்காலிகமாக இந்த பாலை செப்பனிடை செய்யப்பட்டு இன்றைக்கு போக்குவரத்து போக்குவரத்து இன்றைக்கு தொடக்கி விட்டோம். இன்னும் அந்த சிறு சிறு வேலை இருக்கு. இந்த நைட்டோடு முடிச்சிடுவோம். ஏரலில் தரைமட்டமான தாமிரபரணி ஆற்று பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுடலைமணி. சுடலைமணி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா சாசினி, கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள அனைத்து கிராமங்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஏரல் பகுதி என்பது அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஏரல் பஜார் பகுதியில் இருந்த 300க்கும் மேற்பட்ட கடைகள் முற்றிலுமாக சேதமடைந்தது. இதன் காரணமாக சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் என்பது இந்த மழை நீரால் சேதமடைந்தது. இந்த நிலையில் தான் இந்த பஜார் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பஜாராக கருதப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றின் மறுகரையில் உள்ள இந்த ஏரல் பஜார் என்பது முக்கிய, அதாவது 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களை இணைக்கும் பகுதியாக இருந்து வருகிறது. இதில் தான் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு தாமிரபரணி ஆற்றில் ஒரு பெரிய உயர்மட்ட பாலம் என்பது கட்டப்பட்டது. அந்த பாலத்தின் ஒரு பகுதி இந்த மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதன் காரணமாக ஏரல் பஜார் என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதனை சீரமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த சூழலில் இன்றைய தினம் 7 நாட்களுக்கு பிறகு, அதாவது மழை பெய்து வெள்ளம் வந்ததுக்கு பின்னர் 7 தினங்களுக்கு பின்பு இன்று காலை முதல் கட்டமாக அந்த உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டதற்கு முன்னர் இருந்த தரைமட்ட பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு தற்போது போக்குவரத்து என்பது தொடங்கியுள்ளது. மணல் ஜல்லிக்கற்களை போட்டு நேற்று இரவு வரை இந்த பணி என்பது நடந்துள்ளதாகவும், தற்போது இன்று காலை முதல் இந்த தரைமட்ட பாலத்தில் தற்காலிகமாக போக்குவரத்தை தொடங்கியுள்ளதாகவும் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். முதல் கட்டமாக 2 சக்கர வாகனங்கள் சென்று வருகிறது. தொடர்ந்து அந்த சாலை பகுதியில் உள்ள சிறு சிறு சேதங்களை சீர் செய்து 4 சக்கர வாகனங்களையும் கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. காசினி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.